உடல்நலக்குறைவால் காலமானார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்தது. மன்மோகன் சிங் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று நேரில் அஞ்சலி. மன்மோகன் சிங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தவும் ஏற்பாடு. மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி 7 நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும். முழு அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங் இறுதிச் சடங்கு நடைபெறும் எனவும் மத்திய அரசு அறிவிப்பு. மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அரை கம்பத்தில் பறக்கும் தேசிய கொடி. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் அரை கம்பத்தில் கொடியை பறக்கவிட்டு துக்கம் அனுசரிப்பு. மன்மோகன் சிங் பாரதத்தின் மிகச்சிறந்த புதல்வன் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். எளிய பின்னணியில் இருந்து வந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர் மன்மோகன் சிங் என்று பிரதமர் மோடி புகழஞ்சலி. மன்மோகன் சிங் மறைவிற்கு மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் இரங்கல். மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிப்பு. மன்மோகன் சிங் மறைவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இரங்கல். ஈடு இணையற்ற மனிதரை இந்தியா இழந்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே புகழஞ்சலி. ஒரு சிறந்த வழிகாட்டியை இழந்துவிட்டேன் என மன்மோகன் சிங் மறைவிற்கு ராகுல் காந்தி இரங்கல். நாட்டை உண்மையாக நேசிப்போர் மத்தியில் மன்மோகன் தலை நிமிர்ந்து இருப்பார் என்று பிரியங்கா காந்தி இரங்கல் பதிவு. பொருளாதார சவாலான காலகட்டங்களில் விலை மதிப்பற்ற பங்களிப்பு செய்தவர் மன்மோகன் சிங் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி இரங்கல். மன்மோகனின் அறிவாற்றல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி. மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி நேரில் அஞ்சலி செலுத்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் விமானம் மூலம் இன்று டெல்லி செல்கிறார். மன்மோகன் சிங் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். தனது அறிவாற்றலால் நாட்டை நேர்மையுடன் வழிநடத்தியதாக தவேக தலைவர் விஜய் பெருமிதம். மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி தமிழகத்தில் 7 நாள் துக்கம் அனுசரிப்பு. எவ்வித அரசு நிகழ்ச்சிகளும் நடைபெறாது என தமிழக அரசு அறிவிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது மேலும் 4 பிரிவுகளில் வழக்கு. ஏற்கனவே 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்திருந்த நிலையில் நடவடிக்கை. மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என ஆணையர் அருண் விளக்கம். ஆன்லைன் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எஃப்ஐஆரை சில பேர் பதிவிறக்கம் செய்திருக்கலாம் எனவும் பேட்டி. எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தை காவல்துறை அவமானப்படுத்திவிட்டது. இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா என அண்ணாமலை கொந்தளிப்பு.
சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்திய பாஜக நிர்வாகிகள் தமிழிசை சவுந்தரராஜன், கரு நாகராஜன் உள்ளிட்ட 417 நபர்கள் மீது வழக்கு. அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் நுங்கப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 900 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரம் போலீசார் நடவடிக்கை. எஃப்ஐஆரில் ஞானசேகரனுடன் இன்னொரு நபருக்கும் தொடர்பு உள்ளது தெரிய வந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பார்க்கிங் விவகாரத்தில் ஞானசேகரன் மீது அளிக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறையினர். திமுக நிர்வாகியின் ஈடுபாட்டால் ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல். மாணவி வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலையின் போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும். பாஜக சார்பில் மற்ற மாவட்டங்களில் இன்று நடைபெற இருந்த போராட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் தமிழக பாஜக அறிவிப்பு. டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு நாடகமாடுகிறது. ஏலம் விடுவதற்கு முன்பு மத்திய அரசுக்கு மாநில அரசு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. நாற்பத்தி 8வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் OMCA மைதானத்தில் இன்று தொடக்கம். 18 நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் 900 அரங்குகள் அமைப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2வது நாளாக இரவில் கனமழை. நகர் முழுவதும் பரவலாக பொழிந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறும். அழைப்பிதழை வெளியிட்ட விழா குழுவினர். சென்னை பரங்கிமலையில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்தது தொடர்பான வழக்கு. கல்லூரி மாணவி கொலை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. நீலகிரி பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் புல்லட் யானையின் அட்டகாசம். மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் திட்டம். திருப்பத்தூர் கந்திலியில் தொழிற்போட்டி காரணமாக தந்தை மகனை மர்ம கும்பல் தாக்கி சாலையோரம் வீசிச் சென்ற சம்பவம். 3 பேரை கைது செய்த போலீசார். தலைமறைவாக உள்ள 5 பேரை தேடும் பணி தீவிரம். பொங்கல் திருநாளை ஒட்டி கும்பகோணம் அருகே நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரம். ரசாயன கலப்படமின்றி தயாரிக்கப்படும் வெல்லத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக விவசாயிகள் கருத்து. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை மீட்கும் பணி 5வது நாளாக தொடர்கிறது. 5 நாட்களாக ஆழ்துளை கிணற்றில் சிக்கியுள்ளதால் குழந்தையின் உடல்நிலை குறித்து பெற்றோர் அச்சம். கஜகஸ்தானில் அஜர்பைஜான் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம். 38 பேர் உயிரிழந்த விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு அதிகாரிகள் ஆய்வு. மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 311 ரன்கள் சேர்ப்பு.
ஆஸ்திரேலிய அணியில் முதல் வரிசை 4 வீரர்கள் அரை சதம் அடித்து அசத்தல். மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று மோதல். ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்ற இந்திய மகளிர் அணி முனைப்பு. ப்ரோ கபடி பிளே ஆஃப் போட்டியில் ஜெய்ப்பூரை பந்தாடி அரையிறுதிக்கு முன்னேறிய யூபி யோதாஸ். இன்று நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஹரியானாவுடன் யூபி யோதாஸ் பல பரீட்சை. மும்பை அணிக்கு எதிரான பிளே ஆஃப் போட்டியில் பாட்னா வெற்றி. இரண்டாவது அரையிறுதியில் டெல்லி பாட்னா அணிகள் இன்று மோதல். நடிகர் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.